ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் நடந்த விஷயங்கள் ஆல்ரெடி லைவில் நடந்து முடிந்த விஷயந்தான். கார்டன் ஏரியாவில் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவாங்க. கமருதீன், பார்வதி, அமித், வினோத் இவங்க 4 பேருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரி அது பற்றி பிரச்சனை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு உள்ளே வந்து சாப்பிடுவாங்க. திரும்பவும் பார்வதி என்ன சொல்லுவாங்கனாக்கா, அன்றைக்கி என்ன நடந்ததோ அதுதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பார்வதி கமருதீன் மேலே தப்பு இருக்கிற மாதிரியே ப்ரோட்ரேட் பண்ணுவாங்க. கமருதீனுக்கு செம காண்டாயிடும். இப்போ தானடா வெளியே எல்லாமே பேசி முடிச்சுட்டு வந்தோம், திரும்ப அதே ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கமருதீனுக்கு செம கோவம் வந்துடும். கமருதீன் இவ்வளோ ரஃப்பாக இவ்வளோ கோவமாக ஹேண்டில் பண்ணுற கமருதீன்கிட்டே பார்வதி இந்த விளையாட்டு விளையாடுறாங்களே. சாந்தமான ஆம்பளை வந்து பார்வதி கிட்ட மாட்டினா அந்த ஆம்பளோட கதி என்ன ஆகும் தெரியல. ஆனால் கமருதீன் கோவத்தில் சேர்லாம் எட்டி உதைக்கிறாரு. அது கமருதீன் இந்த மாதிரி கோவத்தில் சேர்லாம் எட்டி உதைக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா கமருதீனுக்கு தான் கெட்ட பேர் வரும். பார்வதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லவா அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணிடுவாங்க. கமருதீனுடைய கெட்ட பழக்கமே இந்த கோவம் தாங்க. இந்த கோவம் மட்டும் இல்லைனாக்கா கமருதீன் வேறு மாதிரி கேம் விளையாடிட்டு இருப்பாரு. ஆனால் பார்வதியை ஹேண்டில் பண்ணனாக்கா இந்த மாதிரி கோவக்கார மனிதன் தான் வேணும். இப்போ பாருங்கள் அவங்க எவ்வளோ பம்புறாங்க. பேபி வா பேபி, கமருதீனை சாந்தப்படுத்துறதுக்கு வா பேபி, பேசல் தீர்த்துலாம் வா பேபி அப்படின்னு பார்வதி சொல்லுவாங்க. கமருதீன் செம காண்டாடுவார். பேபி ஈபிலாம் சொன்னால் மூஞ்செல்லாம் வச்சுடுவேன் பார்வதி அப்படின்ற மாதிரி ஆயிடும் கமருதீனுக்கு. கமருதீனுக்கு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தாங்க பிடிக்கல. எனக்கு அப்போ அந்த மாதிரி ஃபீலிங் ஆனது, அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொன்னது தப்பான அக்யூசேஷன் வைக்கிற பார்வதி அப்படின்ற மாதிரி கமருதீனுடைய எண்ணம். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கமருதீனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதையும் திரும்ப திரும்ப பார்வதி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. கமருதீன் மேலே பழிய போகிறதுக்கு இது ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவத்தை விட்டுட்டாக்கா கமருதீன் மேலே நம்ம வந்து எந்த பழியும் போட முடியாது, நம்ம எஸ்கேப் ஆக முடியாதுன்ற காரணத்தினால கமருதீன் மேலே இந்த சம்பவத்தை திணிச்சுட்டே இருக்கிறாங்க. கமருதீனும் நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு எத்தனை முறையோ சொன்னாலும் பார்வதி அதை விட மாட்டேன்றாங்க. கமருதீன் கோவத்தில் வார்த்தைலாம் விடுறாரு. இவங்கெல்லாம் பெரிய ஐஸ்வர்ய ராய் அப்படின்னு சொல்லி மூஞ்சப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. ஆனால் இன்னும் கமருதீனுக்கு இந்த கோவம் மட்டும் இல்லைனாக்கா வேறு மாதிரி பேம் விளையாடுவார். ஆனால் பார்வதி கிட்ட இந்த கோவம் இல்லைனாக்கா பார்வதி கமருதீனை வந்து முடிச்சுட்டு இருப்பாங்க, என்னைக்கோ முடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கோவப்படுறதுனால எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு தெரியாமல் அவர் எல்லா நேரத்துலையும் வேறு மாதிரி பேசுறதுனால தான் கமருதீனுக்கு வந்து இவ்வளோ நாளும் கொண்டு வந்தது. அதுவும் ஒரு பக்கம் பார்த்தாலும் கமருதீனுடைய கோவம் தான் இந்த அளவுக்கும் கொண்டு வந்தது. கமருதீனுடைய கெட்ட பேர் இந்த கோவம் தான் காரணம். ஸோ கமருதீனுடைய கோவம் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, ஒரு பக்கம் மைனஸாகவும் இருக்குது. ஆனால் பார்வதியை ஹேண்டில் பண்ணணுனாக்கா இந்த கோவம் கண்டிப்பாக இருக்கணும். பார்வதி கிட்ட மட்டும் சாஃப்டாக இருந்திருந்தாங்கனாக்கா முடிச்சுட்டு இருப்பாங்க. கதம் தான் சொல்லணும். இந்த பிரச்சனைலாம் இப்போ அப்படியே ஆற போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கு அடுத்த பிரச்சனைலாம் இன்னும் இவங்க டிஸ்கஸ் பண்ணல. அரோரா வந்து கமருதீனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இதை போய் க்ளோஸர் பண்ணுன்ட்டு. ஸோ அந்த பேச்சுவார்த்தையில் இன்னும் நடக்கணும். கமருதீன் வந்து இந்த டாப்பிக்கை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அந்த டாப்பிக்லாம் இன்னும் வர வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த லைவில் என்ன நடக்குது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.